மிகவும் புகழ்வாய்ந்த கதாதர பட்டாச்சாரியார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்ற மகான்கள் தக்ஷிண காளி உபாசனையால் சித்தி பெற்றார்கள். காளியின் பீஜாட்சரம் க்ரீம் ஆகும். நம் சரீரத்தில் பிராணன் என்னும் கிரியாசக்தியை குறிக்கிறாள். பிறந்தது முதல் எப்போதும் ஓய்வு பெறாதது பிராணன் அல்லவா? இதன் தயவினால் தான் மனிதன் எல்லா வேலைகளையும் செய்கிறான். அத்தகைய பிராணனை உபநிடதங்கள் ஜேஷ்டா சிரேஷ்டா என்று புகழ்கின்றன. இந்த பிராணனுக்கு காரணமாய் உள்ள காற்றை சம்பர்க்க வித்தை என்றும் உபாசிக்க கட்டளையிடுகிறது. நம் மூச்சுக்காற்றுடன் காளி தேவியை வேறுபாடற்ற நிலையில் நினைத்து சுவாசித்தலே முக்கிய உபாசனை முறையாகும். சித்கன சந்திரிகை என்ற நூலில் காளிதாசர் 12 விதமான காளி தேவியின் உபாசனா முறைகளை கூறியுள்ளார். இக்காளி உபாசனையால் மனதில் அமோகமான தைரியமும், வாக்கில் நல்ல வல்லமையும், முன்கூட்டி அறியும் தன்மையையும், நிகரற்ற செல்வமும், நோய் நொடியற்ற நீண்ட வாழ்வும், சாஸ்திர ஞானமும், அதனால் வீடு பேரும் கிடைக்கும் என்பது நிச்சயம். தொடர்வது தாரா வித்யை. இத்தாரா வித்யை தசமகா வித்யை